நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை. வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நலுசாமி சாதாத். சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸையொட்டி சென்ற வாரம் ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இடத்துக்கு ஐநாவின் ஆயுத கண்காணிப்பாளர்கள் சென்று சேர்ந்திருக்கின்றனர். So there they will try to talk to people, collect eyewitness statements, try to get a picture of what people remember, what actually happened. குற்றஞ்சாட்டப்படும் விஷவாயு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களையும் ஐநா குழுவினர் சந்திப்பதாக சிரியாவின் அரசாங்க எதிர்ப்பு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அந்த இடத்திலிருந்து குண்டுவெடிப்பின் கூலங்களையும் மண், ரத்தம், திசுக்கள் போன்றவற்றையும் அவர்கள் சேகரித்து பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்ப இருக்கின்றனர். ஐநாவின் ஆணையின்றி சிரியா மீது ராணுவ தலையீட்டை மேற்கொள்வது மோசமான சர்வதேச சட்ட மீறலாக அமையும் என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் சேர்கே லஃபரோவ் கூறுகிறார். பிபிசிக்கு பேசிய பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் சிரியாவின் சந்தேகத்துக்குரிய ரசாயன ஆயுத பயன்பாடு தொடர்பில் ஐநாவின் அனுசரணை இன்றியே ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறியிருந்த நிலையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சரின் இந்த கருத்து வந்திருக்கிறது. சிரிய விவகாரம் காரணமாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோன் அவரது விடுமுறையை சுருக்கிக் கொண்டு நாடு திரும்புகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. மத்திய கிழக்கின் மேற்கு கரையில் மோதலொன்றின் போது பாலஸ்தீனர்கள் 3 இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் சுட்டுக் கொண்டிருப்பதை அடுத்து இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை அதிகாரிகளை சந்திக்க இருந்த பாலஸ்தீன சமாதான பேச்சுவார்த்தையாளர்கள் அந்த சந்திப்பை ரத்து செய்திருக்கின்றனர். இன்று நடக்கவிருந்த ரத்தான சந்திப்புக்கு புதிய தேதி எதுவும் குறிக்கப்படவில்லை என பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் கூறினார். பயங்கரவாத சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக ஜெருசலேத்துக்கு வடக்கில் இருக்கின்ற காலிந்தியா அகதிகள் முகாமுக்குள் இஸ்ரேலின் எல்லை போலீசார் நுழைய முயன்ற போது அவர்கள் மீது கற்களும் பெட்ரோல் குண்டுகளும் வீசப்பட்டதால் தாங்கள் சுட வேண்டி வந்தது என இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. ஆயுத குழுக்களின் வன்முறைகளை ஒடுக்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் அரசு தம்மோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று ஆப்கன் அதிபர் ஹமீத் கர்சாய் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை இஸ்லாமாபாத்தில் சந்தித்த கர்சாய் பாதுகாப்பு குறைபாடுகளே 2 நாடுகளுக்குமான பிரச்சனை என்று கூறியிருக்கிறார். இதனிடையே ஆப்கான் அரசாங்கத்துக்கும் தாலிபான்களுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட தான் உதவுவேன் என்று பாகிஸ்தான் பிரதமரும் கூறியிருக்கிறார். பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம். அப்பாச்சி ராணுவ ஹெலிகாப்டர்கள் 8 இந்தோனேஷியாவுக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் சக் ஹேகல் ஜகார்த்தாவில் வைத்து $50 கோடி மதிப்பு இருக்கின்ற இந்த ராணுவ ஒப்பந்தம் பற்றி அறிவித்தார். ஹெலிகாப்டருக்கான ராடார் கருவிகளும் ஆளணி பயிற்சியும் பழுதுபார்ப்பும் உள்ளடங்கலான ஒரு ஒப்பந்தம் இது என ஹேகல் கூறினார். இந்தோனேஷியாவின் கேந்திர முக்கியத்துவத்தை அமெரிக்கா உணர்ந்திருப்பதாகவும் அந்நாட்டின் ராணுவ வல்லமையை மேம்படுத்துவதில் அமெரிக்கா அக்கறை காட்டுவதாகவும் ஹேகல் கூறினார். நேபாளத்தில் அமைதி உடன்பாடுகளின் ஒரு அங்கமாக முன்னாள் மாவோயிஸ்ட் போராளிகள் நாட்டின் தேசிய ராணுவத்தின் அதிகாரிகளாக நியமனம் பெற்றுள்ளனர். 4 பெண்கள் அடங்கலாக 70 பேர் நேபாளத்தின் ராணுவ கடமையில் கற்று வெளியேறியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இவர்களை சேர்த்துக் கொள்ள ராணுவம் மறுத்து வந்தது. ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று முன்னாள் போராளிகள் தெரிவித்துள்ளனர். பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம். சுவிட்சர்லாந்தின் ஜூரிக் நகரில் பாலியல் தொழிலாளிகள் வீதிகளில் நின்று வாடிக்கையாளர்களை தேடுவதை தடை செய்யும் புதிய சட்டம் ஒன்று இன்று திங்களன்றோடு அமலுக்கு வருகிறது. மாறாக நகரத்துக்கு வெளியே அவர்கள் பயன்படுத்துவது போன்ற ஒரு கூடத்தை அரசாங்கம் கட்டித் தந்திருக்கிறது. வாடிக்கையாளர்கள் தமது காரை ஓட்டி வந்து நிறுத்தக்கூடிய விதமாக சுற்றி அடைக்கப்பட்ட தரிப்பிடங்கள் இவை. பிரிட்டனில் எடின்பரோ மிருக காட்சி சாலையில் முதலாவதாக பிறக்க இருக்கின்ற பாண்டா கரடியின் குட்டியை காண பணியாளர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். அங்குள்ள சியான் என்னும் பண்டா கரு உற்றிருப்பதாக அவர்களால் உறுதியாக கூற முடியவில்லை. ஆனால் அதன் ஹோமோன்களும் நடத்தையும் அது கருவுற்றிருப்பது என்று காண்பிக்கின்றன. அதனை கண்காணிப்பவர்கள் 24 மணி நேரமும் அதனை கண்காணித்து வருகிறார்கள். அதற்கு மகப்பேற்று கால சமிக்கைகள் ஏதாவது தெரிகிறதா என்று கவனிக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.